Hi, hello guys. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா பெட் வார்ஸ் பார்ட் 2. ஓகே, நம்ம பேர் தேர்ட்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் கோல்ட கலெக்ட் பண்ணிக்கலாம். எல்லா வாட்டியும் சொல்றது தான். கோல்ட் கலெக்ட் பண்ணிக்கிறது தான். இன்னைக்காச்சும் ஒழுங்கா விளையாட முடியுதான்னு பார்க்கலாம். நல்லா ஸ்பீடாக கோல்டு வரும், மெதுவாக வந்துட்டு. இன்னும் தேவைப்படும், நிறைய எடுத்துக்கலாம். அப்போதான் ஒரு எவ்வளோ அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, கோல்டன் சோட வாங்கியாச்சு. இப்போ ஆர்மர் அப்டேட் தான். என்னதான் ஆர்மர் அப்டேட் பண்ணாலும் அசால்ட்டாக போட்டு தந்துட்டு போயிடறானுங்க கைஸ். நான் நிறைய வாட்டி கீழே கொண்டதில்லை, கத்தியாலேயே கொண்டுடுறானுங்க. அதுவும் உட்டன் ஸ்வாடில் கொண்டுறானுங்க. இதெல்லாம் உடச்சா சீக்கிரம் கிடைக்கும். நான் நிறைய வேர்ல்டெல்லாம் இதை உடச்சதும் நிறைய எடுத்துருக்கேன். இன்னும் உடைக்க முடியும். இல்லை உடச்சா இவன் வரான். என்ன பேர் இது? யாராங்க? சரி, மறுபடியும் ஒரு வாட்டி உடச்சு பார்க்கலாம். வரான்னு பார்க்கலாமா? இந்த முறை உடைக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டான். இவன் தானே அது? ஆமாம், இவன் தான். ஆமாம், இதே ஆள் தான். இவன் இப்போ எதுக்கு தெரியுமா வந்திருக்கிறான்? பேண்ட்டும் பூட்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்திருக்கான். பாருங்க, அயனில் போட்டிருக்கான். நிறைய கிடச்சிருச்சு. இப்போ இதில் அப்டேட் பண்ணலாமா? நம்ம அயன் ஆர்மர் தான் போட்டிருக்கோம் இப்போ வரைக்கும். கோல்டன் ஆர்மர் போடலாம். அப்போலாம் நான் டைமண்ட் ஆர்மரே போடுவேன். இப்போ என்னன்னா டைமண்ட் ஷார்ட் கூட வாங்க முடியல என்னால். அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அப்போலாம் முதல்ல ஈஸியாக இருந்துச்சு. ஆன்லைனில் தான் நானே ப்ளே பண்ணுறேன். அப்போ கூட ஏன் அப்போ ஈஸி இப்போ கஷ்டமாக இருக்குது? கோல்டன் ஆப்பிள் வாங்கிக்கலாம். அப்போ தான் கருக்கு முறுக்குன்னு சாப்பிடும். கோல்டன் ஆப்பிள் கருக்கு முறுக்கா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதில் வரதான் அடிச்சு விடுவேன். அதெல்லாம் பார்க்கக்கூடாது, கண்டுக்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் வாங்கிக்கலாம். ஓகே, வர ஆரம்பிக்கலாமா? நம்ம ஆள் ஒருத்தவங்க போகிறான். இன்னும் கொஞ்சம் ஏதாச்சும் வாங்கிக்கிட்டு போகலாம். என்ன இருந்தாலும் தனியாக மட்டும் எங்கேயும் போயிடக்கூடாது. யாராச்சும் போனாலும் போகணுமே. ஆனால் நான் அப்போலாம் விளையாடும் போதும் எல்லாருக்கிட்டையும் நான் தான் உடைப்பேன். எவனும் அடிச்சுக்க மாட்டானுங்க. நான் தான் எல்லாருக்கிட்டையும் உடைப்பேன். நிறைய வாட்டி சாப்பிடும் கூட தான். நான் தான் எல்லாருக்கிட்டையும் உடைப்பேன். இப்போ அங்கே ஒருத்தன் போயிருக்கான்னு நினைக்கிறேன். அங்கே போகலாம். போகலாமா? நம்ம ஆள் ஒருத்தன் போகிறான்னு ஃபயர் பால் உள்ளலாம். அங்கே ஒருத்தன் போகிறான் பாருங்க. விடலாமா? இவ்வளோ ஸ்பீடாக வரான். இங்கே தானே வரணும். போட்டுடலாம். இன்னும் அவன் அடிச்சுட்டு போகலாம். நாசமாக போனவன் இங்கே வரான் பாருங்க கைஸ். இன்னும் ஆல்ரெடி ரூட் இருக்கு. எவன் போட்டது? நம்ம கீழே தள்ளிட்டான் அவனை. சூப்பரு, நம்ம கீழே தள்ளிட்டான். அங்கே தான் ஆல்ரெடி ரூட் இருக்குதுல்ல. இவன் என்னத்துக்கு இப்போ ரூட் போட்டு போகிறான்? ஆனால் நான் எப்போ ப்ளூ டீம் எடுக்கிறேனோ அப்போ தான் தோற்று போகிறேன். ப்ளூ டீம் எடுத்தாலே தோற்று தான் போகிறேன். அது எப்படின்னு தெரில. என்னன்னு தெரியுமா? நான் பார்த்துக்கு கோல்டு எடுத்துருப்பேன். எல்லாரும் அதே இடத்துல தான் கோல்டு எடுத்துனுப்பானுங்க. புரியுதா? எல்லாரும் கோல்டு தான் எடுத்துனுப்பானுங்க. எவனும் சண்டைக்கு போக மாட்டான். அதுவும் இல்லாமல் பெட்டு கூட கவர் பண்ண மாட்டானுங்க. வந்து பெட்டை உடச்சி முடிச்சு விட்ருவாங்க நம்மளை. இதான் பண்ணுவானுங்க. சரிங்க, பெட்டை உடச்சிடலாம். ரெண்டு டீம் தானே. ஐயோ பெட்டை உடச்சிட்டானுங்க. நாசமாக போனவனுங்க. இங்கேயே ஒளிஞ்சுக்கலாமா? இல்லை போகலாம். முடிங்க. கத்தாலும் பெருமையோட தான் சாகும். டைமண்ட் எடுத்து ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணிக்கலாம். இவ்வளோ பெருசாக கவர் பண்ணாலும் அசால்ட்டாக வச்சு போயிடுறாங்க. ப்ளூ டீமு பெட்டை கவரே பண்ணாது. எல்லா டீமுமே நல்லா பெருசாக கவர் பண்ணுவானுங்க. ஆனால் அது உள்ளில் கவர் பண்ணுவானுங்க.
ஒரே குத்தில் பெட்டை உடச்சி முடிச்சு விடுவாங்க. க்ரீன் மட்டும்தான் இன்னும் பெட்டு உடைக்காம இருக்குது. ஒன்றுமே வாங்காதளுக்கு. சரி ஆட்ரிபியூட் டைமண்ட் வாங்கிட்டு வந்தது அதுக்கு தான். ஆட்ரிபியூட் ஏற்றிக்கலாம். ஓகே ஏற்றியாச்சு. இப்போ போகலாம். இந்த ஆட்ரிபியூட் எதுக்குன்னே தெரில. ஆனால் நிறைய பேர் ஆட்ரிபியூட் யூஸ் பண்ணுவேன். நான் இந்த டிஸ்கைஸ்டு பாம் வாங்கவே இல்லையே. எப்படி இது ஒர்க் ஆச்சு? அதான் ஆட்டோ அப்டேட்டில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். கையில் டைமண்ட் வச்சுருக்கிற டிஸ்கைஸ்டு பாம்னு சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது வந்து டைமண்ட் மாதிரி ஷேப்பில் இருக்கும். நிறைய பேர் ஏமாத்தோம். இது நம்ம கீழே வச்சுட்டோம் டைமண்ட் இருக்குன்னு நினச்சிட்டு வருவாங்க. அது வெடிஞ்சு செதறிடும். வராங்க கொல்றான் சாகுறா. நான் செத்து போட நாசமாக போனவன். ஓய் இங்கே ஒரு பச்சை கலர் சிங்கச்சான் இருக்குது பாருங்க. ஓய் இங்கே ஒரு பச்சை கலர் சிங்கச்சான். சவுடா 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 சீடா சீசடா செத்துறான். ஏதாச்சும் ட்ராப் லூட் பண்ணோன்னா கீழே போய் தான் செத்துருவேன். ஓகே இந்த டிஸ்கைஸ் பாம் எவ்வளோ நாள் தான் கையிலே வச்சுருக்கு. அப்புறம் வைக்கலாம். வச்சுட்டேன். இன்னொன்று வச்சிடலாமா? அவன் இன்னொன்று வச்சிடலாம். செத்துட்டான்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை பாம் வெடிச்சிச்சா? இன்னும் இருக்கு. என்ன ப்ரோ செகண்ட்ஸ் ஓடிட்டுருக்கு, அந்த செகண்ட்ஸ்குள்ளே வெடியோமான்னு கேட்குறீங்களே? இல்லவே இல்லை. அது அந்த செகண்ட் அவ்வளோ செகண்ட்ஸ் அவ்வளோக்கு தான் இருக்குமே அது. ஐயோ ஐயோ யார் ஒருத்தன் வரான்டா. சாவுங்கடா. ஒரே குத்தில் செத்துட்டான். என்ன டைமண்ட் சோடா வச்சுருக்குற? ஆமாங்க டைமண்ட் சோடா வச்சுருக்கோம். அங்கே ஒருத்தன் போகிறான். போகலாமா? சரி போகலாம். இந்த மாதிரி நேரத்தில் வீரர்கள் சொல்கிறது அடி வாங்கிட்டு வர. ஒருத்தன் போகலாம். அங்கே போய் விடலாமா? ஷாட்டு மிஸ் ஆகிடுச்சு. இன்னொரு ஷாட்டு அடியே முடியல. இப்போ இங்கே என்ன எவனாச்சும் இங்கே தள்ளி விடணுமா? எவனும் இல்லை. க்ரீன் டீமில் யாருமே இல்லைப்பா. சூப்பர். எங்கள் டீமில் ஒரே ஒருத்தன் மட்டும் செத்துட்டான். அந்த அப்பாவி யாருன்னு தெரியல. ஓய் எங்கே போகிறான் இவன்? எங்கள் டீம் பக்கம் போகிறான். நாங்களே ஆல்ரெடி எல்லாம் போய்ட்டோம். காலியாகிட்டே இருக்குது. போகிறான் கைஸ். எங்கேயோ போகிறான். சரி விடுங்க. நான் எங்கள் டீம் போய் கோல்டை கலெக்ட் பண்ணி ஏதாச்சும் பண்ணலாம். எமரால்டு எடுத்துருக்கோம்ல டைமண்ட்ஸ் ஓடுவாங்களாம். நம்மளாச்சும் இப்போ இங்கே வந்து என்னைக்கு போட்டுருக்கூடாது. இங்கேயும் டிஸ்கைஸ்டு பாம் வச்சுருக்கான் கைஸ். டைமண்ட்ஸோடு வாங்கியாச்சு. போய் கொல்ல வேண்டியதான் எல்லாரையும். இவன் என்ன பண்ணினுக்கிறான் இங்கே? வாஞ்சி. ஆனால் இவன் வாஞ்சி தான் நல்லா விளையாடுறான்னு நினைக்கிறேன். ஆமாம் அங்கே ஒருத்தர் பண்ணது கூட வந்தான். ஜெயிச்சுட்டான். சூப்பரு. அவ்வளோதான் கைஸ். இந்த பார்ட் முடிஞ்சிச்சு.